7:30 Night News. Headline. ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய பிடியாணை உத்தரவு பிறப்பித்த கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம். செம்மணி மனித புதைக்குழியில் மலையங்கியுடன் சிறுவனின் எண்புக்கூடு மீட்பு. வத்தலை துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்கு மீண்டும் விளக்கமறியல். இலங்கையிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு புதிய வரியை விதித்தது அமெரிக்கா. யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட சிவனருள் வறுத்த சிவப்பு அரிசிமா. சிவனருள் விற்பனை நிலையம் கபலமுள்ள எட்டியந்தோட்டை. தொடர்புகளுக்கு 0777-412-3445. ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது இலங்கையில் சமூக வலைதளங்களில் அவதானத்துடன் செய்திகளை வழங்கும் ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகளோடு. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதுடன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கவில்லை. இதற்கமைவாக குறித்த பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிப்பதற்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் 41வது நாளான நேற்று மலையங்கியை ஒத்த ஆடையுடன் சிறுவர் ஒருவரின் எண்புக்கூடு உட்பட 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்றைய அகழ்வின் போது 3 எண்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் ஆணிகளும் சிவந்து துண்டு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைக்குழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்கள் என இதுவரையில் மொத்தம் 95 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை 478 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் 464 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கொலை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான போதைப்பொருள் வர்த்தகராக கருதப்படும் மட்டக்குள்ளைய குடரோஷான் என்பவரை இலக்கு வைத்து நேற்று இரவு வத்தலை கதிரான பள்ளியாவத்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்ட நபர் ஒருவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரோஷான் என்பவரின் சகோதரர் ஒருவரின் பிள்ளையின் பிறந்தநாள் விருந்தின் போது நேற்று இரவு காரில் வந்த நபர் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு குறித்த மண்டபத்திற்குள் நுழைந்து குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளார். எனினும் இலக்கு தவறியதால் ரோஷானுக்கு அருகில் இருந்த நபர் மீது குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பொருளை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒருவர் என கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பத்தலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிள்ளையான் தொலைக்காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் ஏனைய 2 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதவான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த 5 மனித கொலை சம்பவங்களினதும் 3வது சந்தேக நபராக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருந்த 10% உலகளாவிய வரி காலாவதியாகும் நிலையில் இலங்கை உட்பட 60 வர்த்தக கூட்டாளி நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா 10% மற்றும் 12.5% புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கட்டாய உழைப்பு தடை சட்டங்கள் தளர்வாக அமல்படுத்தப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அர்ஜென்டினா, பங்களாதேஷ், பிரித்தானியா, கம்போடியா, கனடா, ஈக்வாடோர், குவாத்தமாலா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜோர்டான், மலேசியா, மெக்சிகோ, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் டபாகோ ஆகிய நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா 10% வரியை விதிக்க உள்ளது. இது தவிர சீனா உள்ளிட்ட 38 நாடுகளுக்கு 12.5% வரியை விதிப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உலகளாவிய வரி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வெள்ளை மாளிகையின் புதிய முயற்சியாக இது அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஆயுள் மீடியாவின் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள். வணக்கம்.